இந்தியாவின் பரந்த மற்றும் உற்சாகம் நிரம்பிய நிலத்தில் அமெரிக்காவிலிருந்து வந்த ஒரு குழுவினர் ஒரு சிறப்பு பயணத்தை தொடங்கினர். அவர்கள் ஆன்மீக அமைதியையும் அறிவையும் நாடி பழமையான ஆசிரமங்களின் அமைதியான சூழலை தேடி வந்தனர். அவர்களின் தேடல் அவர்களை பசுமையான மலைகளுக்கு மத்தியில் அமைந்திருந்த ஒரு அமைதியான ஆசிரமத்திற்கு அழைத்துச் சென்றது. ஆம், அதுதான் திருவண்ணாமலையில் உள்ள பகவான் யோகிராம் சுரத்குமாரின் ஆசிரமம். அங்கே அவர்கள் ஞானம் பகிரப்படும் சத்சங்கத்திற்காக மற்ற பலருடன் கூடினர். சத்சங்கத்தின் போது மா தேவகி அன்னை ஒரு சக்தி வாய்ந்த ரகசியத்தை பற்றி பேசினார். யோகிராம் சுரத்குமார் என்ற மதிப்பிற்குரிய துறவியை பற்றியும் அவரது நாமத்தை உச்சரிப்பது எப்படி துன்ப காலங்களில் தெய்வீக உதவியை கொண்டு வரும் என்றும் அவர் கூறினார். மா தேவகி அன்னை ஆழமான பக்தியோ அல்லது மிகுந்த கவனமோ கூட தேவையில்லை என்று விளக்கினார். அவர் வெறுமனே அவரது நாமத்தை ஜபம் செய்தாலே போதும் என்றார். குழுவின் தலைவரான அன்யா திறந்த இதயத்துடன் இந்த எளிய ஆனால் ஆழமான வார்த்தைகளை கவனத்துடன் கேட்டார். ஆசிரமத்தில் தங்கிய அமைதியான நாட்களுக்கு பிறகு வீடு திரும்புவதற்கான நேரம் வந்தது. அவர்கள் பெங்களூரு விமான நிலையத்தை நோக்கி காரில் சென்றபோது அவர்களுடைய கார் மெதுவாகி பின்னர் நின்றது. பல மைல்களுக்கு முன்னால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் வேறு இருந்தது. இது விமானத்தை தவறவிடும் அபாயத்தை ஏற்படுத்தியது. அன்யா மா தேவகி அன்னையின் வார்த்தைகளை நினைவு கூர்ந்தார். யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை ஜபம் செய்வோம் என்று அவர் தனது நண்பர்களை உற்சாகத்துடன் வலியுறுத்தினார். அவ்வாறே அவர்கள் தங்கள் குரல்களை ஹாரன் ஒலிகளுக்கு மேலாக உயர்த்தி ஜபம் செய்ய தொடங்கினர். அவர்கள் உச்சாடனம் செய்த போதிலும் விமான நிலையத்திற்கு அரை மணி நேரம் தாமதமாகத்தான் வர முடிந்தது. அவர்களுடைய இதயம் நொறுங்கியது. விமானத்தை தவறவிடுவது என்பது பண இழப்பையும் மற்றொரு விமானத்திற்காக நீண்ட நிச்சயமற்ற காத்திருப்பையும் குறிக்கும். கனத்த இதயத்துடன் அன்யா விமான நிறுவன கவுண்டரை அணுகினார். அமெரிக்காவிற்கான எங்கள் விமானம் என்று அவர் விரக்தியுடன் தொடங்கினார். அவர்களுக்கு பெரும் ஆச்சரியத்தை தரும் வகையில் உங்கள் அசல் விமானத்தில் ஒரு தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுவிட்டது என்று அவர் விளக்கினார். அனைவரும் மாற்று விமானத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர், அது இன்னும் புறப்படவில்லை என்று கூறினார். அவர்களுடைய மனக்கசப்பு உடனடியாக வியப்பாக மாறியது. குழுவினர் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அவர்களின் கண்கள் ஆச்சரியத்தால் விரிந்தன. அவர்கள் ஜெயித்து விட்டனர். ஆம், பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய நாம ஜபம் பலித்தது. ஒரு ஆழ்ந்த நன்றியுணர்வு அவர்களை ஆட்கொண்டது. யோகிராம் சுரத்குமாரின் நாமத்தை உச்சரிப்பதன் நம்ப முடியாத சக்தியை அவர்கள் உணர்ந்தனர். இது ஒரு தெய்வீக தலையீட்டை கொண்டு வந்த ஒரு எளிய செயல்.